Assalamualaikum warahmatullahi wabarakatuh. So இந்த வீடியோல நீங்க உங்களுடைய மொபைல்ல தெரிஞ்சோ அல்லது தெரியாமலையோ நீங்க போட்டோ அல்லது வீடியோவை டெலீட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றதையும் சப்போஸ் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அப்படினா அதுக்கு நாம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரையும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படினா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோ அல்லது வீடியோவை தெரியாம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றது எப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது. அதே போல பிளே ஸ்டோர்லயும் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது போட்டோ வீடியோவை ரெக்கவர் பண்றதுக்கு. ஆனா அதெல்லாம் ஒருபோதும் நமக்கு ஒர்க் ஆகிறதே கிடையாது. அப்படி ஒர்க் ஆனாலும் அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி dr.fone அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனை நீங்க உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணும்போது நம்மளுக்கு இது போல தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெக்கவர் ஃப்ரம் கேட்ச், அப்புறம் இன்னொன்று உண்மையிலேயே ஃபோட்டோ வீடியோவை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஃப்ரம் கேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் ரெக்கவர் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் செய்யக்கூடிய அந்த வேலையை தான் அந்த ரெக்கவர் ஃப்ரம் கேட்ச் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செய்யுது. என்னன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ அந்த டெலிட் ஆன ஃபோட்டோ எந்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், டெலிட் ஆன ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தம்ப் ஒன்று கிரியேட் ஆகும். தம்ப் அப்படின்னா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் ஆகும். ஸோ அந்த தம்ப்நெயிலில் தான் மற்ற எல்லா அப்ளிகேஷனையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு காட்டுது. பட் அது உண்மையிலேயே ஒரு ஒர்த்லெஸ் வேலை தான். ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயிலில் காட்டக்கூடிய அப்ளிகேஷனை தான் யூடியூப்ல நிறைய வீடியோவில் ரெக்கவர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. பட் அது ஒர்த்லெஸ் அப்ளிகேஷன். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் ஃபோட்டோ தான் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா நீங்கள் அதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அது டிஃபால்ட்டாகவே ஹிட்டனாக உங்களுடைய மொபைலில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. அதில் DCIM அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோல்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஹிடன் ஃபைலை நீங்கள் பார்க்கணுமா சொல்லி கேட்கும் இல்லையா? ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஹிடனான ஃபோல்டர் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் மற்ற எல்லா அப்ளிகேஷனுமே செய்யுதுங்க. ஸோ அதுக்காக நீங்கள் தேர்ட் பார்ட்டியான எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ரெக்கவர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தாதீங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம உண்மையாகவே ஃபோட்டோ வீடியோவெல்லாம் ரெக்கவர் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க, ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு இந்த dr.fone அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ரெக்கவர் ஃபோட்டோ அண்ட் வீடியோ உண்டு. ஸோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மொபைலில் டெலிட் ஆன ஃபோட்டோ மற்றும் வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு உங்களுடைய மொபைல் ரூட் பண்ணியிருக்கணும். ஸோ ரூட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டெலிட் ஆன ஃபோட்டோ மற்றும் வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியும். ரூட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி ரூட் பண்ணுறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ரூட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. ரூட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ ஒர்த்தான ஃபோட்டோவா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் ரூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.